ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். இன்னைக்கு காஞ்சி மகாபெரிவாளோட ஆராதனை தினம். இந்த நாள்ல மகாபெரிவா மகிமையில ஒரு சிறுவனுக்கு பெரிவா அருளிய ரொம்ப விசேஷமான ஒரு அனுகிரகத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு சமயம் ஆந்திரால ஒரு சின்ன கிராமத்துல மகாபெரிவா தன்னோட சிஷ்யர்களோட முகாமிட்டு இருந்தா. அங்க ஒரு 21 நாள் தங்கி தினம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு அவளுடைய குறையை போக்கி அனுகிரகம் புரிந்தா மகாபெரிவா. அந்த ஊருக்கு போன உடனேயே, முதல் நாள் போன உடனேயே அங்கே இருக்கிற பெரிய மனுஷாலாம், அந்த பண்ணையார் மிராசுதார்னு கிராமத்தில் சொல்லுவா இல்லையா, அவள்லாம் பெரியவாளை ரொம்ப பூர்ண கும்ப மரியாதையோட வரவேற்று அவளுக்கு தங்கறதுக்கு வசதியாக ஒரு இடமும் கொடுத்து எல்லா உதவியும் பண்ணினான். மறுநாள்லேருந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கோசரம் பெரியவா அந்த தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு போய் வில்வம் எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து வைங்கோ, பூஜைக்கு நாளையிலேருந்து பூஜைக்கு வில்வம் வேணும், சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு எங்கே இருந்தாலும் பறித்து கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவா. பெரியவா சொல்லியிருப்பா தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட. அவள்லாம் அந்த கிராமத்தில் ரொம்ப தூரம் வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டு பெரியவா எங்கேயுமே வில்வம் கிடைக்கல பெரியவான்னு வந்து சொல்கிறா. மகாபெரிவாளுக்கு ரொம்ப ஒரு யோஜனை அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஒரு இதில் உட்காந்து தியானம் பண்ணுறா. என்ன வில்வம் கிடைச்சி வில்வத்தால் பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பெரியவா பிக்ஷையே எடுத்துப்பா. இப்போ வில்வம் எங்கேயுமே கிடைக்கலேன்னு வந்து சொன்ன உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறா பெரியவா. அந்த சந்திரமௌலீஸ்வரர் சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. மறுநாள் காத்தால பெரியவா எழுந்து ஸ்நானம்லாம் பண்ணிட்டு பூஜைக்கு வர. அப்போ பார்த்தா வெளியில் ஒரு பெரிய கூடை நிறைய, அந்த அவள் தங்கியிருக்கிற இடத்துல அந்த சத்திரம் மாதிரி ஒரு இடம். அப்போ வெளியில் ஒரு பெரிய கூடை நிறைய வில்வம் இருக்குது. யார் கொண்டு வச்சான்னு தெரியல. அந்த கூடையில் வில்வம் இருக்குது. இவ பெரியவா பூஜை ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த சிஷ்யா அந்த வில்வத்தை பார்த்துட்டு எடுத்துன்னு கொண்டு போய், பெரியவா இதோ வில்வம் இருக்குது, யார் கொண்டு வச்சான்னு தெரியல, இந்தாங்கோ பூஜைக்கு வில்வம்னு அந்த வில்வத்தை கொண்டு கொடுக்குறா. பெரியவா ரொம்ப சந்தோஷமாக பூஜையை பண்ணுறா. இதே மாதிரி மறுநாளும் இப்படி ஒரு 2-3 நாள் அதே மாதிரி அந்த இடத்துல வெளியில் வில்வம் இருக்குது, கொண்டு வைக்கிறது யாருன்னு தெரியல. பெரியவா கேட்குறா, அந்த வில்வம் கொண்டு வைக்கிறது யாருன்னு பாரு, அவளை அழிச்சுண்டு வா, நான் அவருக்கு யாரோ அந்த வில்வம் கொண்டு வந்து வைக்கிறவாளுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும், அது யாருன்னு பார்த்து அழிச்சுன்னு வாங்கோ எங்கிட்டன்னு பெரியவா சொல்கிறாள் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட. இவ பார்க்குற யாருன்னே தெரியல. ஒரு நாள் என்ன பண்ணுறா, காத்தால யார் கொண்டு வைக்கிறா, ஏன்னா விடிகாத்தாலே கொண்டு வந்து வச்சுட்டு போகிறா. அது யார், கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் மறைஞ்சிருந்து யார் வைக்கிறா பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பையன் தலையில் ஒரு முண்டாசு மாதிரி கட்டின்னு இருக்கான், உடம்புல ஒரு சட்டையில் ஒரு அழுக்கு வேஷ்டி, இந்த கூடை வில்வத்தை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு அப்படி கிளம்ப போகிறான். இவா உடனே போய் பார்த்துடுறா. இங்கே வாப்பா, என்ன நீ பாட்டுக்க வச்சுட்டு போகிற, நீ யாரு என்ன அப்படின்னு கேட்குறா இவாள்லாம். என் பேர் புரந்தரகேஷு, நான் இந்த ஊர் ஜமீனில் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி, இந்த வில்வம் உனக்கு எப்படி கிடைச்சிது, அந்த வில்வத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு உனக்கு எப்படி தோணித்து அப்படின்னு இவாள்லாம் கேட்குறா. இல்லை, நான் இந்த பக்கமாக போகும்போது நீங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்க சாமிக்கிட்ட வில்வம் எங்கேயும் கிடைக்கலன்னு, அதனால தான் நான் ஆடு மாடெல்லாம் மேய்க்க போகிறாங்க இடத்துல அங்கே இந்த மரம் இருந்தது, அதனால் அந்த இதை பறித்து கொண்டு வந்து நான் இங்கே வச்சேன். நான் கொண்டு வந்தேன்னா நீங்கள் ஏதாவது திட்டுவீங்களோன்னு உங்களுக்கு தெரியாமல் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வச்சுட்டு போயிடுவேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க சாமி அப்படின்னு சொல்கிறான். அப்பா வள்ளன் சொல்கிறா, நீ என்னப்பா தப்பு பண்ணின, நீ தப்பே பண்ணலை, நீ நல்லது தான் பண்ணியிருக்க, பூஜைக்கு நீ கொண்டு வந்து வச்சிருக்க, நீ மகாபெரிவா உன்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கா, வில்வம் யார் கொண்டு வந்தாலும் அவனை அழிச்சின்னு வா, நான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, அதனால் நீ நன்னா குளித்து நல்ல வேஷ்டி கட்டிட்டு விபூதியெல்லாம் இட்டுண்டு நீ மத்தியானம் 2 மணிக்கு மேலே வா, பூஜை முடிஞ்ச உடனே பெரியவா வந்து நிதானமாக உன்னை நன்னா பாப்பா, ஃப்ரீயாக இருப்பா, உன்னை பாப்பா, பெரியவா உனக்கு அனுகிரகம் பண்ணுவா, அதனால் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே வந்துடும் அப்படின்னு இவாள்லாம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வில்வத்தை கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்குறா. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மகாபெரிவா ஒரு 2 மணிக்கு மேலே இப்படி உட்காந்துருக்கிறச்சு இந்த பையன் போய் குளிச்சுட்டு நெத்தியில் விபூதியெல்லாம் இட்டுண்டு வேஷ்டியை கட்டிண்டு அங்கே வந்து பெரியவா முன்னாடி அப்படியே வந்து பவ்யமாக நிற்கிறான், நமஸ்காரம் பண்ணுறான், அப்படியே ஒரு ஓரமாக பயந்துட்டு நிற்கிறான்.
பெரியவா அவனை கிட்டக்கபடி கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு அவனை அப்படியே ஒரு பார்வை பார்க்குறா. பார்த்துட்டு கேட்குறா, யாருப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. என் பேர் புரந்தரகேசவ சாமி. ஓ, தமிழ் நன்னா பேசுறியே அப்படிங்கிறா பெரியவா. எங்கள் அப்பா மதுரை சாமி, மதுரை தான். இந்த ஊருக்கு வேலைக்காக தான் எனக்கு ஒரு 6 வயசாக இருக்கும்போது இந்த ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்களை எல்லாரையும். எங்கள் அப்பா தியாகராஜ சாமி பாட்டு, புரந்தரதாசர் பாட்டெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்க போகும்போது பாடுவார். நானும் கூட அதை கேட்டிருக்கேன். அவர் பாடும்போது ரொம்ப ஆசை எங்கள் அப்பாவுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடணும்னு. அவர்கிட்டேருந்தே நான் கற்றுக்கிட்டேன் அந்த பாட்டெல்லாமும். நானும் கூட கூட பாடுவேன். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர். ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை. எங்கள் அப்பா காலமாகி 2 வருஷம் ஆச்சு. அதனால் நான் தான் இந்த ஊர் ஜமீனில் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி எங்கள் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான், புரந்தரகேசவ். ஓ அப்படியா, அது சரி. உனக்கு வில்வம் எப்படி கிடைச்சிது? இந்த ஊரில் வில்வமே கிடைக்கலன்னு வந்து சொன்னாலே, உனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு பெரியவா கேட்குறா. அதுவா சாமி, அது எங்கள் அப்பா நாங்கள்லாம் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அங்கே ஒரு மரத்தில் இந்த வில்வம் இந்த இலையை காமிச்சிருக்காரு எங்கள் அப்பா. இந்த 3 இலையை கொண்டு பறித்து சிவனுக்கு பூஜை பண்ணினா, இதை போட்டு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம்னு எங்கள் அப்பா இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அது நீங்கள் பேசி இந்த இலை வில்வம் இல்லைன்னு சொன்ன உடனே அதை நான் வந்து பறித்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சேன். நான் கொண்டு வந்தால் நீங்கள் எடுத்துப்பீங்களோ என்னவோன்னு பயந்துன்னு தான் நான் சொல்லாமல் கொண்டு வச்சுட்டு போனேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க சாமி அப்படின்னு இவன் சொல்கிறான். பெரியவாக்கிட்டையும் திரும்ப சொல்கிறான், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லைப்பா, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க. சரி, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு ஏதாவது நான் தரேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு பெரியவா கேட்குறா. எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு 2 ஆசை இருக்குது சாமி அப்படிங்கிறான். என்ன ஆசை? அது ஒன்று நான் இப்போ கேட்குறேன், இன்னொன்று நீங்கள் ஊருக்கு போகும்போது கேட்குறேன் சாமி. ஓ அப்படியா, சரி இப்போ என்ன கேட்க போகிற அப்படிங்கிறா பெரியவா. இல்லை, நான் எங்கள் அப்பா கிட்ட தியாகராஜ சாமி பாட்டு, புரந்தரதாசர் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன், பாடுவேன் கூடவேன்னு சொன்னேன் இல்லையா சாமி, அந்த பாட்டெல்லாம் உங்கள் முன்னாடி பாடி காட்டணும்னு ஆசையாக இருக்குது சாமி அப்படிமா. பெரியவா அவனை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, அதுக்கு என்ன, பேஷா பாடிட்டா போச்சு. நானும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமாக வரேன், நீயும் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, வந்து பாடு அப்படின்னு சொல்லுவா பெரியவா. இவனும் அதே மாதிரி அந்த 21 நாளும் பெரியவா தங்கியிருந்த அந்த 21 நாளும் தினம் பூஜையை முடிச்சுட்டு இந்த புரந்தரகேசவ் பாட்டை கேட்கறதுக்குன்னே வந்து உட்காந்துப்பா பெரியவா. இவனும் வந்து பாடுவான். அவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் புரிஞ்சிருக்கா பெரியவா. அதுக்கப்புறம் பெரியவா புறப்படுற நாளும் வந்துடுத்து. 21 நாள் ஆகிடுத்து. புறப்படுற நாள், இன்னொரு ஊருக்கு புறப்படுற நாளும் வந்துடுத்து. எல்லாரும் அந்த ஊர் பெரிய பண்ணையார் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்லிட்டு கிளம்புறா பெரியவா. ஒரே கூட்டம். பெரியவா கிளம்பும்போது எல்லாரும் கூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த கிராமத்து ஜனங்கள் ஒரே கூட்டமான கூட்டம். இந்த பையன் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கானே, ஆனால் கேட்கல. அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கோம். அப்படியே பெரியவா அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறா. பார்த்தா இவங்க நிற்கிறத பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறா, ஆமாம், நீ ஊருக்கு போகும்போது நீ இன்னொன்று ஒன்று கேட்குறேன்னு சொன்னியே, என்னது அது அப்படின்னு பெரியவா கேட்குறா. அப்போ இவன் வந்து சொல்கிறான், இல்லை, நான் எங்கள் அப்பாவோட வேலைக்கு போகும்போது ஆடு மாடெல்லாம் மேய்க்க கூட போகும்போது அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த ஊருக்கு பெரிய பெரிய மனுஷாலாம் வருவாங்க, பெரிய சாமிகள் மகான்கள்லாம் வருவாங்க. அப்போ நீ அவங்களுக்கு கைங்கரியம் செய்யும்போது அவங்க உனக்கு பதிலுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீ அச்சு பிச்சுன்னு எதுவும் கேட்டுடாத, எனக்கு மோட்சம் வேணும்னு கேளு அவங்கக்கிட்ட அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருப்பார். அதனால் எனக்கு மோட்சம் வேணும் சாமி அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமாக போய்டுறது. பெரியவா அப்படியே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அந்த பையனை, சின்ன பையன் 12 வயசு பையன், அவனை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறா. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்கிறா பெரியவா, பாருடா பாருடா, அவன் என்ன கேட்குறான் பாரு, மோட்சம் வேணும்னு கேட்குறான். என்கிட்ட வரவா எல்லாருமே எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வைக்கணும், எங்களுக்கு வீடு வாசல் அனுகிரகம் பண்ணணும், இப்படித்தான் வந்து எல்லாரும் கேட்பா. ஆனால் இந்த பையன் மோட்சம் வேணும்னு கேட்குறான்டா பாருடா அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அப்புறம் அந்த பையனை அப்படி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். புரந்தரகேசவுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த சந்திரமௌலீஸ்வரர் அருளால் உனக்கு கண்டிப்பாக நீ கேட்டது கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டுடுறா. அப்போ கிளம்பும்போது அந்த ஊர் பண்ணையார் அந்த பெரிய மனுஷால்கிட்ட சொல்லிட்டு போகிறா பெரியவா, இந்த பையனுக்கு இந்த புரந்தர கேஷவுக்கு ஏதானும் பின்னாடி ஏதாவது நடந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும்னு சொல்லிட்டு கிளம்புறா. இது நடந்து ரொம்ப வருஷம் கழித்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு நாள் மகா பெரியவா அந்த படியில் உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு நினச்சிட்டு எழுந்து அந்த குளத்தில் முழுகி எழுந்திருக்கிறா. எழுந்து திருப்பி படியில் வந்து உட்காந்து திருப்பி அப்படியே தியானம் பண்ணுறா, ஜபம் பண்ணுறா. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி அந்த குளத்தில் இறங்குறா. படியில் திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வந்து உட்காந்து திருப்பி ஜபம் பண்ணுறா. இப்படியே ஒரு 6 தடவை பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. பெரியவாயே திடீர்னு வந்து குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எதுவுமே புரியல அவளுக்கு. அப்போ மடத்துலேருந்து ஒரு பையன் ஓடி வந்து தந்தி வந்திருக்கு, மடத்துக்கு தந்தி வந்திருக்கு, பெரியவா பேருக்கு தந்தி வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துன்னு வந்து ஓடி வரான். இந்த மாதிரி ஆந்திராவில் இருக்கிற புரந்தர கேஷவங்கிறவருக்கு அவன் சீரியஸ் அப்படின்னு தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே பெரியவா தன்னுடைய அங்கே கூட இருக்கிற அந்த சிஷ்யர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறா. பெரியவா, யார் தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்மெல்லாம் போயிருந்தோமே ஆந்திராவில் ஒரு கிராமத்துக்கு, அங்கே கூட அந்த பையன் புரந்தர கேஷவ் மோட்சம் வேணும்னு கேட்டானே, அவன் சீரியஸ்னு தந்தி லேட்டாக வந்துடுத்து, அவன் காலகதி ஆயாச்சு, அவனுக்கு இன்னும் 6 பிறவி பாக்கி இருந்தது, அதனால் நான் இந்த குளத்தில் முழுகி எழுந்து ஜபம் பண்ணினேன், அந்த சந்திரமௌலீஸ்வரர் அருளால் அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படியே புறப்பட்டு போயிடுறா. எப்பேற்பட்ட அனுகிரகம்! பெரியவா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும்னு தான் அந்த குளத்தில் முழுகி எழுந்து 6 தடவை கிட்டத்தட்ட முழுகி எழுந்து ஜபம் பண்ணி மத்தியானம் ஆரம்பிச்சது சாயங்காலம் வரைக்கும் பண்ணி அந்த ஒரு பையனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானா, எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அனுகிரகம் இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.